அடுத்து வந்து செஞ்சியிலிருந்து முபாரக்கு கேட்குறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், ஒரு நாள் ஒன்றிற்கு வேலையாட்களை 70 முறை மன்னிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். இவ்வாறு நாம் 70 முறை மன்னிக்கும் பட்சத்தில் வேலை செய்பவர்கள் எவ்வாறு அவர்களின் தவறுகளை திருத்திக் கொள்வார்கள்? நாம் 70 முறை மன்னிக்கும் போது அதனால் நமக்கு அதிகப்படியான நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆகையால் இது எப்படி பொருந்தும்? நம்மிடம் வேலை செய்யும் வேலையாட்கள் தவறு செய்யும் பொழுது முதல் தடவையோ 2 தடவையோ குறைஞ்சபட்சம் 3வது தடவையாக நாம் அவர்களை தண்டித்து இந்த தவறை மறுபடியும் செய்யாத என்று கூறும் பட்சத்தில் அந்த தவறை செய்யாமல் இருப்பார்கள். 70 முறை அவர்கள் மன்னித்து கொண்டிருந்தால் நம்முடைய வியாபாரமும் நம்முடைய நிறுவனமும் சிறப்பான முறையில் செயல்படுமா? இது தகுந்த விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கேட்குறார். அதாவது இவர் ஒரு ஹதீஸை வச்சு தான் கேட்குறார். ஒரு ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால் 70 முறை மன்னிக்கணுங்கிற கருத்தில் ஹதீஸ் இருக்குது. அப்போ இவர் கேட்குற கேள்வியெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. 70 முறை மன்னிச்சா எவனா வியாபாரம் பண்ண இயலுமா? ஒரு கடையில் வேலை செய்கிறவன், ஒரு ஊழியனாக இருக்கிறவன், ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுறவன் ஒரு தப்பு செய்யும்போது கண்டிச்சா தான் அடுத்தடுத்து அந்த தப்பை செய்ய மாட்டான். அவனை மன்னிச்சுட்டு போன்னு சொல்லி 70 தடவை மன்னிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் அப்போ 70 தடவை மன்னிச்சா மூடிட்டு தான் போகணும். கம்பெனியேன்னு நடத்த முடியாது, லாஸ் ஆகி போயிடும். அப்போ ஒரு முதல் நாள் திருடுறான், மன்னிச்சு விட்டீங்க. அடுத்த நாள் திருடுறான், 70 நாளைக்கு திருடினா என்ன வருது? ஜனம் காலியாக போயிடும். நீங்கள் தான் 70 தடவை மன்னிக்கணுமே. அப்போ 70 முறை மன்னித்தல்ங்கிறது அவர் கேட்ட அந்த ஹதீஸில் இருக்கிறதை வைத்து தான் அவர் கேட்குறாரு. அந்த கேள்வி கரெக்டு தான். அந்த இவர் புரிந்து கொண்ட விதத்தில் பார்த்தால் 70 முறைலாம் மன்னிக்க முடியாது. அது யாரும் மன்னிக்க மாட்டாங்க. அது எப்படி மன்னிக்க சொல்லி மார்க்கத்தை சொல்லுவாங்களா? அதை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அப்படி அது என்னதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அந்த ஹதீஸ் வந்து முஸ்னது அஹ்மதில் வருது. அதில் என்ன வருதுன்னா, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார். வந்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னலி ஹாதிமன் யுசீவு எல்லிமு, எனக்கு ஒரு வேலைக்காரர் இருக்கிறார், ஊழியர் இருக்கிறார். அவர் யுசீவு தீய காரியம் செய்கிறார், எல்லிமு அநியாயம் பண்ணுறார். அது எனக்கு சரியாக நடக்கிறது இல்லை. நான் வந்து முதலாளியாக இருக்கிறேன், அவர் ஊழியராக இருக்கிறாரு. ஊழியராக இருந்துக்கிட்டே என்ன செய்கிறாரு? தப்பு செய்கிறார், அநியாயம் செய்கிறார். அது சொல்லிட்டு அவர் கேட்குறார், அஃபா அல்திரி போகு, அப்புறம் நான் அவர் அடிக்கட்டுமான்னு கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தாஃபு அன் குல்லையோமின் சபையின மர்ரா, அவரை வந்து 70 தடவை டெய்லி மன்னிச்சிருன்னு சொல்கிறாங்க. இதில் 70 தடவை மன்னின்றது கண்டிக்காதேன்றது சொன்னதே இல்லை. அவர் என்ன கேட்டார்? அடிக்கிறது கேட்குறாரு. அடிக்கிறதுக்கு நீங்கள் கையாண்டக்கூடாது. 70 தடவை அடிக்கிறதுக்கு அவனை கூட அடிக்கிறீங்க. அவர் கேட்டது என்னன்னு கேட்டால், தப்பு செய்கிறாரு, அவரை கண்டிக்கட்டுமான்னு அவர் கேட்கல. அவர் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டால், அல்திரிபு, அவரை போட்டு சாத்தட்டுமான்னு கேட்குறாரு. அது வேணாம், மன்னிச்சிரு. அடிக்கணுங்கிற அளவு கொண்டு போயிடாது. சாதாரணமாக கண்டிக்கிறதுக்கெலாம் எந்த தடையும் கிடையாது. ஏன்டா அப்படி செய்கிற, வேலையை விட்டு நிற்கிறேன், இதெல்லாம் தப்பாண்டா தப்பு கிடையாது. இதை 70 தடவையும் உட்காந்து பார்த்துருக்குன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அடிக்கணுங்கிற அளவுக்கு வந்தால் நீங்கள் யார் அவனை அடிக்கிறதுக்கு? ஒரு மனிதனை நீங்கள் அடிப்பதற்கு நீங்கள் யார்? உங்கள் பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு வேணால் மார்க்கத்தில் ஒரு சின்ன அனுமதி கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல காரியத்துக்காக பண்ணலாம்னு. மற்றவங்களை அடிக்கிறதுக்கு வந்து நமக்கு என்ன ரைட் இருக்கிறது? அப்போ யாரையும் எந்த ஒரு வேலைக்காரனாக இருந்தால் இப்படி அடிப்பீங்களா? நீங்கள் பிடிச்சா வச்சுக்கிறீங்க, பிடிக்கிற அனுப்பி விட்டு போங்க. அப்போ அடிக்கிறதுக்கு தான் அவர் கேட்குறாரு, பர்மிஷன் கேட்குறாரு. அது அரபிகள் அடித்தாங்கன்னா எப்படி அடிப்பாங்க? ஆட்ட மாட்டா போட்டு அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை அவர்கள்ட்ட இருக்கும் பொழுது தான் இந்த சகாபி வந்து என்ன செய்கிறாரு? நான் அடிக்கட்டுமான்னு, தப்பு செய்கிற அடிக்கவான்னு கேட்குறாரு. அடிக்காத, மன்னிச்சிரு. மன்னிக்கணும்னா அடிக்கிற செயலை செய்யாமல் மன்னிச்சிருன்னு அர்த்தம். அப்போ கண்டிக்கலாம். கண்டிக்கிறதை தடுக்க வந்து இந்த ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான். ஆனால் கண்டிக்கிறது, அறிவுரை சொல்கிறது, அவனை வேலையை விட்டு நிறுத்துறது, இதுக்கெல்லாம் எந்த ஒரு தடையும் கிடையாது. நம்ம நிறுவனம் முதல்ல வந்து மார்க் என்ன சொல்லுதுன்னா, உங்களை காத்து கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்துக்கிறணும், அப்புறம் தான் மற்றவனை பார்க்கணும். நீங்கள் வந்து உங்கள் நிறுவனத்தை பாதுகாக்கலைன்னா அவனை மாதிரி 100 பேருக்கு வேலை கொடுக்குறது அடிபட்டு போயிடும். உங்களுக்கு 100 பேருக்கு கம்பெனியில் வேலை கொடுப்பீங்க, ஒரு தப்பு செஞ்சுட்டு இருந்தான்னு வைங்க, அவன் 100 பேருக்கு கொடுக்குற லாபத்தை தின்னுட்டு போயிடுவான். அப்போ அவனை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா 100 பேர் தருவோம், நம்ம அனுப்ப வேண்டி வந்துடும். அந்த மாதிரி கேடையெல்லாம் செய்யுன்ற அர்த்தத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா? எந்த தப்பாக இருந்தாலும் கை நீட்டி அடிக்கக்கூடாது. கை நீட்டி அடிக்கவா என்று கேட்கறதுக்கு தான் ரசூலுல்லாஹ். அது கை நீட்டி அடிப்பாரா, அது சவுக்கு எடுத்து அடிப்பாரான்னு தெரியலை. அடிக்கட்டுமான்னு கேட்கும்போது அந்த காலத்தில் எல்லாம் சவுக்கு வச்சுட்டு வேறு இருப்பாங்க, சவுக்கால போட்டு அடிச்சு பண்ணி எடுத்துருவாங்க. இதுக்கும் அடிக்கிற, தப்பு செஞ்சு அதுக்கு கூட அடிக்கணும். அப்போ அடிக்க 70 தடவை செய்யும் போது அடி போட்டு 70 தடவை செஞ்ச பிறகு அறிவுரை சொல்லிட்டே வா.
70 தடவை நீ என்ன செய்கிற, உனக்கு மன்னிக்க தகுந்ததாக இருந்தால் மன்னிச்சுட்டு போ, அல்லது விஷம் அனுப்பி விட்டு போ. 70 தடவைக்கு பிறகு செஞ்சான்னு வையே, அப்பன்னா இப்போ அடிச்சுக்க. அடிக்கிறதுங்கிற கேள்விக்கு தான் இதை சொன்னார்களே தவிர அறிவுரை சொல்கிறதுக்காக சொன்னாங்க. அறிவுரை ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்களே. அறிவுரை எல்லாருக்கும் என்ன செய்வாங்க, அறிவுரை சொல்லுவாங்க, கோவப்படுவாங்க, அதெல்லாம் இருந்திருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன செய்யணும், அதை சரியான முறையில் புரிஞ்சுக்கணும்னு. அடிக்கக்கூடாது. எந்த ஒரு ஊழியரும் என்ன செய்யக்கூடாது, அடிக்கவே கூடாது. நமக்கு ரைட்டு கிடையாது. அவங்க யார், நம்ம யார்? நம்மகிட்ட வறுமைக்காக ஒரு வேலைக்கு வந்திருக்கிறாங்க, வேலையை வாங்கிட்டு கூலி கொடுக்குறோம். பிடிக்கலன்னா அறிவுரை சொல்லி பார்ப்போம், இல்லாட்டி போயிட்டு வா தனிந்தா சம்பளத்தை வாங்கிக்க. இதுக்கு மேலே நமக்கு அவன்கிட்ட என்ன உரிமை இருக்குது? அதுக்கு தான் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க.